கல்தேயரின் பாவம். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்குச் சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாகச் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடுதியாய் எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ இரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இரத்தப் பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ! இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்துப் போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தர் ஆபக்கூக் தீர்க்கதரிசியிடம், நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை என்று சொல்லுகிறார். இந்த தரிசனம் நேபுகாத் நேச்சாரின் அழிவை பற்றியது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எருசலேமை அழித்து போடுவதில் நேபுகாத் நேச்சார் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டான். கர்த்தருடைய ஜனத்திற்கு அவன் இரக்கம் காண்பிக்கவில்லை. கல்தேயரின் பட்டயம் எருசலேமின் குடிகளை கொன்று போட்டது. நேபுகாத் நேச்சார் தன் இருதயத்தில் பெருமை உள்ளவன். தன்னுடைய படைபலத்தினால் அவன் யூதாவையும் எருசலேமையும் அழித்து போட்டான். நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு சத்துருவாய் இருக்கிறான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக தம்முடைய குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்தான். அவன் அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தி ஆகாமல் இருந்தான். அவன் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டான். அகங்காரம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை ஆகியவை எல்லாமே நம்மை பாவத்தில் விழவைக்கும் கண்ணிகள். நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் வம்சத்தாரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு இழுத்து கொண்டு போனான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு குடிகாரன். அவன் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். அவன் மதுபானத்தினால் அகங்காரம் பண்ணுகிறவன். மதுபானம் குடித்து வெறிக்கிறவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனை இருக்காது. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அதை மீறுவார்கள். நேபுகாத் நேச்சார் அகங்கார குணமுள்ளவன். அவனுடைய பெருமையே அவனுடைய அழிவுக்கு காரணம். ஒரு மனுஷன் குடித்து வெறித்திருக்கும் போது அவன் தன்னை ஒரு மிருகத்திற்கு ஒப்பாக்குகிறான். நேபுகாத் நேச்சாரும் மதுபானத்தினாலே குடித்து வெறித்திருக்கிறான், அக்கிரமம் செய்கிறான். அவன் தன்னை பற்றி பாபிலோன் தேசத்திற்கு ராஜா என்று பெருமையோடு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய பெருமையே அவனை அழித்து போடுகிறது. தன் பெருமையினால் நேபுகாத் நேச்சார் தனக்குத்தானே நிந்தையையும் அவமானத்தையும் இலச்சையையும் வரவழைத்துக் கொள்கிறான். எப்ராயீமருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே. ஏசாயா 28:1. நேபுகாத் நேச்சார் பேராசைக்காரன், பணத்தாசை பிடித்தவன். ஏராளமான சொத்துக்களையும் சம்பத்துக்களையும் தனக்கு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இவன் அகங்காரியாக இருக்கிறான். இவனுடைய அகங்காரமே இவனுடைய பேராசைக்கு காரணமாயிற்று. கல்தேயருடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது
நேபுகாத் நேச்சாரின் விருப்பம். பாபிலோன் தேசத்தார் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நேபுகாத் நேச்சார் ஆசைப்படுகிறான். நேபுகாத் நேச்சார் வீட்டிலே தரிப்பதில்லை. தன்னுடைய பாபிலோன் தேசம் மாத்திரம் தனக்கு போதும் என்று அவன் திருப்தி அடைவதில்லை. பாபிலோன் தேசம் மிகவும் சிறியது என்றும் அது தனக்கு போதாது என்றும் தான் இன்னும் அநேக ராஜ்யங்களை தன் வசமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நேபுகாத் நேச்சார் பேராசைப்படுகிறான். நேபுகாத் நேச்சாரின் ஆத்மாவில் திருப்தி இல்லை. அவன் தன்னுடைய ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குகிறான். ஆனாலும் அவனுடைய ஆத்மாவில் திருப்தி இல்லை. நாம் திருப்தியோடு இருந்தால் நம்முடைய சிறிய வீடு கூட நமக்கு அரண்மனை போல வசதியாய் இருக்கும். நம்மிடத்தில் திருப்தி இல்லை என்றால் நம்முடைய அரண்மனை கூட நமக்கு சிறைச்சாலையை போல இருக்கும். பாதாளத்தில் அனுதினமும் மரித்தோரின் பிரேதங்கள் புதைக்கப்படுகிறது. ஆனாலும் பாதாளம் தன்னுடைய வாயை விரிவாய் திறந்திருக்கும். அதிலே எத்தனை பிரேதங்களை புதைத்தாலும் பாதாளம் திருப்தியாவதில்லை. நேபுகாத் நேச்சாரின் ஆத்மாவும் பாதாளத்தை போல திருப்தி இல்லாமல் இருக்கிறது. போதும் என்கிற மனது இல்லாதவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி உண்டாவதில்லை. நேபுகாத் நேச்சார் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்துக் கொள்வான். அவன் சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொள்வான். இவர்கள் எல்லோரும் நேபுகாத் நேச்சாரின் பேரில் ஒரு பெரிய பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனிப்பார்கள். நேபுகாத் நேச்சாருக்கு அகங்காரமே அவனுடைய பாவம். அவமரியாதையும் அவமானமும் அவனுடைய அகங்காரத்திற்கு கொடுக்கப்படும் தண்டனை. நேபுகாத் நேச்சாரை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவனை குறித்து பரியாசம் பண்ணுவார்கள். அவனுக்கு விரோதமாக ஏளனம் பண்ணுவார்கள். அவன் பேரில் பழமொழியையும் அவனுக்கு விரோதமாக வசை சொல்லையும் சொல்லுவார்கள். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்திற்கு அருகாமையில் உள்ள அண்டை தேசத்தாரை துன்பப்படுத்தினான். அவர்களை ஒடுக்கினான். அவன் யாரை ஒடுக்கினானோ அவர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அவர்கள் எல்லோரும் நேபுகாத் நேச்சார் பேரில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். அவனுக்கு விரோதமாக வசை சொல்லையும் வசனிப்பார்கள். நேபுகாத் நேச்சாருக்கு அவனுடைய அண்டை தேசத்தார் மூலமாய் அவமரியாதை உண்டாகும். நேபுகாத் நேச்சார் தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறான். பக்கத்து தேசத்தார் அவனை பார்த்து தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லை சொல்லுவார்கள். நேபுகாத் நேச்சார் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்கிறான் என்றும் அவனை குறித்து ஏளனம் பண்ணுவார்கள். களிமண் சுமை கனமுள்ளது, ஆனால் அதற்கு மதிப்பில்லை. பாபிலோன் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள அண்டை தேசத்தார் நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் நேபுகாத் நேச்சாரை போல பலமில்லை. அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. ஆயுதங்களால் யுத்தம் பண்ண முடியாவிட்டாலும் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறான். பிறருடைய ஐஸ்வர்யங்களையும் சம்பத்துக்களையும் அநியாயமாக அபகரிக்கிறான். அவை எல்லாமே களிமண்ணாகவே இருக்கிறது. எல்லா ஐஸ்வர்யமும் களிமண்தான். பொன்னும் வெள்ளியும் களிமண்ணாகவே இருக்கிறது. பொன் மஞ்சள் களிமண், வெள்ளி வெள்ளை களிமண். நேபுகாத் நேச்சார் அந்நிய தேசத்தாருக்கு தீங்கு செய்கிறான். அவர்கள் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் தங்களை அநியாயமாக ஒடுக்குவதாக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறார்கள். அவனுடைய அக்கிரமம் எப்பொழுது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் பிறருடைய பொருளை பலவந்தமாக அபகரித்துக் கொண்டான். அவன் பிறருக்கு தீங்கு செய்தது போலவே அவனுக்கும் தீங்கு செய்யப்படும். நேபுகாத் நேச்சாரின் சம்பத்துக்களை மற்றவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடிதியாய் எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதும் இல்லையோ? நீ அவர்களுக்கு சூறை ஆகாயோ? நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்தின் நிமித்தமும் நீ செய்த கொடுமையின் நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள் என்று நேபுகாத் நேச்சாரால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவனுக்கு விரோதமான வசை சொல்லை வசனிக்கிறார்கள். மேதியரும் பெர்சியரும் கல்தையருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். கல்தையர்கள் இதற்கு முன்பு ஏராளமான தேசங்களை அழித்து போட்டவர்கள். அவர்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையிட்டவர்கள். கல்தையர்கள் மற்ற தேசத்தாருக்கு செய்த தீங்குகளை மேதியரும் பெர்சியரும் இப்போது கல்தையருக்கு செய்கிறார்கள். அவர்கள் கல்தையருடைய தேசத்தை அழித்து போடுவார்கள்.
கல்தையருடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையிடுவார்கள். மேதியரும் பெர்சியரும் பாபிலோனை பாழாக்கி போடுவார்கள். மேதியரும் பெர்சியரும் நேபுகாத் நேச்சாரையும் அவனுடைய பாபிலோன் தேசத்தையும் கடிப்பார்கள், அலைக்கழிப்பார்கள். கல்தையரை சூறையாடுவார்கள். கல்தையருக்கு பாதுகாப்பு இருக்காது. கல்தையருக்கு விரோதமாக வருகிற அண்டை தேசத்தார் சடுதியாய் எழும்புவதினால் கல்தையரால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பாபிலோன் தேசத்திற்கு அண்டை தேசத்தாராய் இருக்கிறவர்கள் இதுவரையிலும் நேபுகாத் நேச்சாருக்கு பயந்தார்கள். அவர்கள் அவனுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தார்கள். உறங்குகிறவர்களைப் போல செயலிழந்து கிடந்தார்கள். ஆனால் இப்போதோ அந்த தேசத்தார் மறுபடியும் எழும்புவார்கள். அவர்கள் விழித்து பாபிலோன் தேசத்தை அலக்களிப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக பாபிலோன் தேசம் சூறையாகும். அண்டை தேசத்தார் பாபிலோனுக்கு கொள்ளை நோயைப் போல இருப்பார்கள். பாபிலோன் தேசத்தார் தாங்கள் பாதுகாப்பாய் இருப்பதாக நினைக்கிறார்கள். தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியாது என்று உறுதியாய் நம்புகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய அண்டை தேசத்தார் பாபிலோனுக்கு விரோதமாக சடுதியாய் எழும்புவார்கள். நேபுகாத் நேச்சார் அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டான். ஜனங்களில் மீதியானவர்கள் நேபுகாத் நேச்சாரை கொள்ளையிடுவார்கள். நேபுகாத் நேச்சாரின் கைக்கு தப்பினவர்கள் அவனுக்கு விரோதமாக வருவார்கள். அவன் மனுஷருடைய இரத்தத்தை ஏராளமாய் சிந்தினான். அவன் தன் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள எல்லா அண்டை தேசத்தாருக்கும் கொடுமை செய்தான். அவனுடைய பொல்லாப்புகளின் நிமித்தமாய் அண்டை தேசத்தார் எல்லோரும் பாபிலோன் தேசத்தை கொள்ளையிடுவார்கள். நேபுகாத் நேச்சார் தன் வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறான். நாம் நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய தொழிலை உண்மையாய் செய்ய வேண்டும். வியாபாரத்திலும் உண்மை இருக்க வேண்டும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நம்முடைய வீட்டிற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நமக்கு அநேக நன்மைகள் உண்டாயிருக்கும். நீதிமான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் அது இருக்க வேண்டும். நாம் நேர்மையாக சம்பாதித்த ஐஸ்வர்யம் மாத்திரமே நம்மிடத்தில் இருக்கும். அநியாயத்தினால் சம்பாதித்த ஐஸ்வர்யம் நமக்கு தங்காது. அநியாயக்காரர்களிடத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுக்க ஒன்றும் இருக்காது. அவர்கள் தங்கள் வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தை தேடி வைத்திருக்கிறார்கள். பேராசைக்காரருடைய ஆசைக்கு அளவுமில்லை, முடிவுமில்லை. அவர்கள் சம்பாத்தியத்திற்கு மேல் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று பேராசைப்படுவார்கள். தங்களுடைய கூட்டை உயரத்தில் வைக்கும்படிக்கு தங்களுடைய வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுவார்கள். தங்களுடைய பழைய வீட்டை புதுப்பித்து புதிய வீடாக கட்டுவார்கள். அதை உயரமான வீடாகவும் அகலமான வீடாகவும் கட்டுவார்கள். துன்மார்க்கர் பொல்லாத வழிகளில் பணம் சம்பாதித்து தங்களுடைய வீடுகளை பெரிதாய் கட்டுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தாங்களாகவே முயற்சி பண்ணுவார்கள். பிறரை வஞ்சித்து பொருள் சேர்ப்பது, அநியாயம் செய்து பொருள் சேர்ப்பது, இவை எல்லாமே பொல்லாத வழிகளில் சேமிக்கப்பட்ட ஐஸ்வர்யமாகும். இவை பொல்லாத ஆதாயம் நிலைத்திருக்காது. அது எப்படி வந்ததோ அப்படியே போய்விடும். பொல்லாத வழிகளில் பணம் சேர்த்து ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் சீக்கிரத்தில் தரித்திரராவார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யம் அழிந்து போகும். அவர்கள் ஏழைகள் ஆவார்கள். துன்மார்க்கர் தங்களுடைய பாதுகாப்பை குறித்து ஆலோசனை பண்ணுவதில்லை. தங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாக வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை பண்ண மாட்டார்கள். தங்களுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணுவார்கள். துன்மார்க்கர் அநேக ஜனங்களை வெட்டி போடுவார்கள். இதனால் துன்மார்க்கனுடைய வீட்டிற்கு வெட்கம் உண்டாகும். அநியாயமும் அக்கிரமமும் செய்து சம்பாதித்த சொத்து அவனுடைய குடும்பத்திற்கு சாபமாய் இருக்கும். அவனுடைய வீட்டிற்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அவன் தன்னுடைய ஆத்மாவிற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் தங்களுடைய பாவங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். தங்களுடைய பாவங்கள் எல்லாம் ரகசியமானது என்றும் அதை யாரும் பார்க்கவில்லை என்றும் நினைத்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமில்லை. சுவரில் இருக்கிற கல்லுகள் கூட துன்மார்க்கனுக்கு விரோதமாய் பேசும். துன்மார்க்கனுக்கு விரோதமாக உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ என்று ஆபக்குக் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் இரத்த பழிகளினாலே பாபிலோனை கட்டினான். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகான் பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் 4:30.
பாபிலோன் நகரம் அந்த தேசத்து மனுஷருடைய இரத்த பழிகளாலும் பாபிலோனுக்கு அண்டை தேசத்தாருடைய இரத்த பழிகளாலும் கட்டப்பட்டது. நேபுகாத் நேச்சார் அண்டை தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி அந்த தேசத்தாரை தன்னுடைய பட்டயத்தினால் கொன்று அநியாயத்தினாலே பாபிலோன் நகரத்தை பலப்படுத்தினான். கல்தையரும் மிகுந்த சிரமத்தோடு பாபிலோன் நகரத்தை கட்டுகிறார்கள். அதற்காக ஏராளமாய் பணம் செலவு பண்ணுகிறார்கள். அதன் அரணை பலப்படுத்துவதற்காக அலங்கங்களை உயரமாய் கட்டுகிறார்கள். அவர்கள் அக்கினிக்கு இரையாக உழைக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தார் விருதாவாக இழைத்து போகிறார்கள். தங்களுடைய நகரத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களுடைய உழைப்பு வீணாய் போகும். பாபிலோன் நகரம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அழிந்துவிடும். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை கல்தையரால் தடுத்து நிறுத்த முடியாது. இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது கர்த்தருடைய செயல் அல்லவோ என்று ஆபக்கூக் கேட்கிறார். பாபிலோன் நகரத்தை கட்டுவதற்கு கல்தையர்கள் கடினமாய் உழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகவும் குறைவான ஊதியமே கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அடிமைகளாக வேலை செய்கிறார்கள். தங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது பாபிலோன் தேசத்தாரின் விருப்பம். அதற்காகவே கடினமாய் உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போகும். நாம் விருதாவாய் போவதை விட நம்முடைய ஆத்துமா இழைத்து போகிறது மிகவும் மோசமானது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று ஆபக்கூக் சொல்லுகிறார். அகங்காரரின் சுபாவம். செம்மையானவன் அல்ல, விசுவாசத்தினால் பிழைக்கவில்லை, மதுபானத்தினால் அக்கிரமம் செய்கிறான், அகங்காரியாக இருக்கிறான், வீட்டிலே தரிப்பதில்லை, அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல் விரிவாக்குகிறான், திருப்தி அடையாதவன் பேராசைக்காரன், கொலை பண்ணுகிறவன், இரக்கம் இல்லாதவன், மற்றவர்களின் பலனை அனுபவிக்கிறவன், முரட்டாட்டக்காரன், இச்சிக்கிறவன். யூதாவின் மீது ஐயோக்கள். தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. விக்கிரக ஆராதனைக்காரருக்கு ஐயோ.